பெரிய 300 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகளும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. 5 சென்ட் 3 சென்ட் சார் 1 சென்ட் இருக்கிற விவசாயி கூட கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன இருக்கும், எங்களுடைய ரீச் நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ தொழில்நுட்பங்கள் நாங்கள் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ண தொழில்நுட்பங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மூலியமா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு இதை கன்வே பண்ணதுனால எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரை சிறப்பிக்கிறதுக்கு. ஸோ அதனால அவருக்கும் மீடியா கவரேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தது மாதிரி நம்ம யூடியூபர் இல்லை தமிழ் ஃபார்மிங் டிவி அதை சிறப்புப்படுத்தி மேலும் ஏன்னா கொடகுனாவே தமிழ், இங்கே காவேரி எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இந்த காவேரி வளம் சேர்க்குதோ அதே மாதிரி இந்த தமிழ் சேனல் இந்த கொடகு காவேரி அம்மா வாழ்த்துற மாதிரி நாங்கள் நினச்சி இந்த விருதை கொடுத்துருக்கோம். இது 3 நிகழ்வுகள் இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள். ஒன்று புது ரகத்தை ரிலீஸ் பண்ண ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஃபவுண்டேஷன் டே, 2வது இயற்கையாகவே நமக்கு தேவையான எருவு உரம் சொல்றது மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. பட் அந்த ப்ராசஸிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுங்கிற 2வது. 3வது பூச்சிக்கல்லிக்கு நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. நேச்சுரல் எனிமீஸ் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கான நேச்சுரல் எனிமி இருக்குது. முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி அந்த பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கே இன்னொரு பூச்சி இருக்கு. அது தெரியாதவங்க அதனால் அப்போ என்ன சொன்னாருன்னா, டைரெக்டாக உங்களுக்கு ஏதாவது பூச்சி ப்ராப்ளம்னா இனிமேல் டைரெக்டாக போயிட்டு ஒரு பூச்சிக்கொல்லி கடையை அணுகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் நிலையம், கிருஷி விஞ்ஞான கேந்திரம், ஒரு ஆராய்ச்சி நிறுவனமோ இல்லை ஒரு சயின்டிஸ்டோ இல்லை டிபார்ட்மெண்ட்டு அணுகுனீங்கன்னா அவங்களுக்கு இந்த NBAR அப்படிங்கிற ஒரு நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் இன்ஸ்பெக்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. அவங்கள காண்டாக்ட் பண்ண போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இயற்கையை எப்படி கட்டுப்படுத்துறது. வணக்கம். இந்த சென்ட்ரல் ஹார்டிகல்ச்சரல் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனுங்கிறது இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் டே ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். ஃபவுண்டேஷன் இது 1947 பிப்ரவரியில் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 6 முன்னாடி ஆரம்பித்த ஸ்டேஷன். ஸோ இன்றைக்கி இதோட ஃபவுண்டேஷன் டேஸில் இது வரைக்கும் இது 80 ஆண்டுகளில் எவ்வளோ இது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது சிட்ரஸ்க்காக ஆரம்பித்த ஸ்டேஷன்னாலும் நிறைய பழங்களை திரும்ப இது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு விவசாயிகளோட பொருளாதாரத்துக்காக இங்கே வாழ்வாதாரத்தை விட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைவேல்யூ ஹார்டிகல்ச்சர் கிராப்னு சொல்லுவாங்க. வால்யூம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கொடகு மலையிலேருந்து ஹை வால்யூம் கிராப் எடுத்துகிட்டு போய் நம்ம போய் பிஸ்னஸ் பண்ணுறதை விட ஹை வேல்யூ கிராப்ஸ், எக்ஸாம்பிள் வெண்ணெய் பழம், ரம்பூட்டான், ஆஃப் சீசன் லிச்சி, மங்குஸ்தீன், இந்த மாதிரி ஹை வேல்யூ பேஷன் ஃப்ரூட்டு இதெல்லாம் மினிமமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கேட் ப்ரைஸே 200 rupees 300 rupees 400 rupees அந்த மாதிரி. ஸோ இது இதுக்கு பேர் என்ன ஹை வேல்யூ கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பழங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த கிளைமேட்டும் அதுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணி இந்த வருஷமே கிட்டத்தட்ட 60,000 பிளான்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். 60,000 பிளான்டிங் மெட்டீரியல் ஒரு வெரைட்டியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்டாக 200 பிளான்ட்டு தான் தேவை. அப்போ 200 பிளான்ட் தேவைம்போது ஒரு ஏக்கருக்கு 10 ஏக்கருக்கு 2,000, இப்போ 100 ஏக்கருக்கு 20,000. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த தொழில்நுட்பங்கள் 300 ஏக்கர் நாங்கள் பழங்களுக்காக இந்த செடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அவகோடோ மட்டும் 300 ஏக்கர் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபா நிகர லாபம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 100 ஏக்கர் போட்டு கணக்கு பண்ணிட்டாவே எத்தனை கோடி, தென் 300 ஏக்கர். ஸோ இது மாதிரி நாளுக்கு நாள் நம்ம இதனால் 2 அட்வான்டேஜ். ஒன்று, இத்தனை கோடி ரூபா நமக்கு பொருளாதாரம் கிடைக்கிறது. ஒன்று, இது வரைக்கும் இந்த அவகோடோவுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த இம்போர்ட்டுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதை நிறுத்துறதுல ப்ளஸ் நமக்கு சர்ப்ளஸாக நம்ம இது ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு ஃப்ரூட்டு. இப்போ 2 விதத்தில் இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுக்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மகிட்டே ஃப்ரூட் இருக்குது. இப்போ நம்மகிட்டே இருக்கிற ஃப்ரூட்னால அட்வான்டேஜ் நமக்கு வேல்யூ அதிகமாகுது, ஆரோக்கியத்துக்காக இந்த ஃப்ரூட் அதிகமாகுது, இதோட பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய லேபர் ப்ராப்ளம்லாம் இப்போ எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கிராப்புக்கெல்லாம் அவ்வளோ லேபர் இன்டென்சிவ் கிடையாது, ரெகுலராக இரிகேஷன் அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு சஸ்டைனபிள் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிராப்பை போட்டு கமர்ஷியலாக டீ காஃபி இந்த மாதிரி கமர்ஷியல் கிராப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராப்பு நிறைய ஏரியா போட்டு அது வருமானத்துக்காக மட்டும் அதில் காசு மட்டும்தான் அப்படிங்கிற நோக்கம் இல்லாத இப்போ எல்லா மாதிரியான கிராப்பையும் போட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில்
நாங்கள் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து அவக்காடோ மட்டும் இல்லை, ரம்பூட்டான்ங்கிற ஒரு ஃப்ரூட்டு, லிச்சி வந்து நார்த் இந்தியாவில் தான் வளருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆஃப் சீசன். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் உங்களுக்கு லிச்சி ஃப்ரூட் கிடைக்கும். நார்த் இந்தியாவில் அது 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் உங்களுக்கு எப்போ ஏப்ரல் மே இல்லை. ஆனால் இங்கே இதில் வந்து போடும்போது உலகத்திலேயே வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஆஃப் சீசன் லிச்சி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஹை வேல்யூ இந்த கிளைமேட்டுக்கு சூட்டபுளாகிற கிராப்பை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ரிலீஸ் பண்ணி அதை விவசாயிகளுக்கு கொடுக்குறது. அதுதான் இந்த ஸ்டேஷனோட கான்ட்ரிபியூஷன். இது மாதிரி நிறையா பழங்களுக்கு மேங்கோஸ்டினுக்கு இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ட்ராகன் ஃப்ரூட்டுங்க தான் முதல்ல இது பண்ணணும். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு நம்ம ஏரியா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே ட்ரையல் பேசிஸில் இந்த மண்ணில் தான் அந்த கொடகு மண் இதை ஆரம்பித்தோம். இதை ஆரம்பித்து எப்படி தடைக்காக இங்கேருந்து ஆரம்பித்து எல்லா மாநிலத்துங்களுக்கு போய் வளம் சேர்க்குது. அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஷனில் உருவாகின ஒரு வெரைட்டி பேஷன் ஃப்ரூட்டாக இருக்கட்டும். பேஷன் ஃப்ரூட்டில் 1980களிலேயே நாங்கள் வந்து காவேரிங்கிற ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணோம். ஆனால் இது இன்னைக்கு பாப்புலர் ஆகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி யாரும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க வருவோம். அப்போ நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் பெஸ்ட் ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட். ஸோ அந்த விதத்தில் அதேமாதிரி பப்பாளி இப்போலாம் ரெட் லேடி பப்பாயங்கிற பேசணும். இதுக்கு முன்னாடியே 1972ல் இங்கேருந்து கூர்கு ஹனிடியூங்கிற பப்பாயா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு கைனோடைசிஸ் வெரைட்டி பப்பாயா. ஸோ அது மாதிரி நிறைய முதல்ல ரிலீஸ் பண்ண வெரைட்டி, முதல்ல ரிலீஸ் பண்ண ரகம், அந்த மாதிரி ஒரு பேர் பெற்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட துவக்க விழாண்டு தான் இன்றைக்கி சிறப்பாக அமைஞ்சது. இது கூட என்ன கோயின்சிடென்ட் பண்ணோன்னா இன்றைக்கி வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் கம்பைன் அப்படிங்கிறது சஸ்டெயினபிள். நம்மளுடைய இன்னைக்கு அவங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய அனிமல் வேஸ்ட்டு, எனர்ஜி இந்த உலகமே ரிவால்விங் அரவுண்ட் எனர்ஜி. அதுதான் நம்ம ஐன்ஸ்டீன்லேயே சொல்லுவாங்க, ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவும் முடியாது, ஒன்லி அது வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் அந்த ஐன்ஸ்டீனோட கோட்பாடு, தீரம். அதே மாதிரி தான் நம்ம மனிதனாக இருக்கட்டும், நம்ம வந்து இயற்கையிலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட இருந்து போகிற கார்பன் டை ஆக்சைடை தான் இயற்கை தாவரங்கள் வாங்கிக்கிட்டு ஸோ ஒன்றோட ஒன்று கான்ட்ரிபியூட் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஸோ நமக்கு சில எனர்ஜியெல்லாம் தேவைப்படுது. இப்போ நம்மக்கிட்ட இருந்து வெளியாகிற எனர்ஜி தான் இன்னொரு ஜீவராசிகளுக்கு அது உணர்வாக பயன்படுத்துது. இது மாதிரி அனிமல்ல இருந்தும் சரி, பிளான்ட்ல இருந்தும் சரி வர்ற காம்பனண்ட்டு, இப்போ அந்த காம்பனண்ட்டில் வந்து நமக்கு தான் இன்னும் அதை எப்படி அதுலேருந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிற இதில் நம்ம நிறையா அதை வேஸ்ட்டுன்னு சொல்லி தள்ளிகிட்டு இருக்கோம். பட் அதை வேஸ்ட்டவே நம்ம கன்வெர்ட் பண்ணினாவே நம்மளால் 30% எனர்ஜி, நமக்கு தேவையான 30% எனர்ஜி அதுலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இன்னைக்கு அந்த என்ஐஎன்பியில் வந்து டைரக்டர் சொன்னார். ஸோ நமக்கு இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுலேருந்தே 30% எனர்ஜி வந்து, ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து பொருளாதாரம் 30% ஆஃப் எனர்ஜி சேவிங் கிடச்சிருது அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைட் யூஸ். ஏன்னா இன்றைக்கி எதுக்கு இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து கெமிக்கல் இல்லாத இயற்கை விவசாயம் பண்ணணும். இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு இந்த எனர்ஜி கன்வர்ஷன் இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, அது மனித கழிவுகளாக இருக்கட்டும், பிளான்ட் தாவர கழிவுகளாக இருக்கட்டும், விலங்கினங்கள்ந்து வர கழிவுகளாகட்டும், அது அன்னைக்கு பொறுத்தவரையிலும் அது கழிவு, அது நமக்கு தெரியல. அது வந்து இன்னும் அது வேஸ்ட் டு வெல்த்துங்கிறத நமக்கு மாற்றுறதுக்கு இப்போ தான் யோசிக்கிறோம். இவ்வளோ நாள் வந்து நமக்கு ஃப்ரீயாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடைக்கிது, அதனால் இந்த எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணலாம். என்றைக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு ஏதாவது ப்ராப்ளம், இப்போ அதனால் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் அப்போ நம்ம இயற்கையை பார்க்குறோம். இயற்கையை பார்க்கும்போது அதை இயற்கையிலேயே இது வந்து அதவே உரமாக கன்வெர்ட் பண்ணலாம், அந்த உரத்தோட எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கான்செப்ட். இது எப்படி மண்ணுக்கு இந்த மாதிரி உறவு ஆரோக்கியமான ஒரு மண்ணை உருவாக்குறதுக்கு எப்படி நம்மளுடைய எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அதவே வந்து ஒரு வளமான உரமாக மாற்றுறதுக்கான தொழில்நுட்பங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி பூச்சிகள் வந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு கம்பெனி. அதிகமாக நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம். இன்றைக்கி வந்து 3 ப்ரோக்ராம். ஒன்று ஃபவுண்டேஷன் டே, ஒன்று இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கும், இன்னொன்று கெமிக்கல் களைக்கொல்லி, இது பூச்சிக்கொல்லிகளாக யூஸ் பண்ணக்கூடாது. பூச்சிக்கொல்லிங்கிறது நம்ம வந்து பூச்சி வந்து சொல்ல வர மெசேஜே அது வந்து ஒரு மெசஞ்சர். பூச்சி வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. ஒரு இடத்துல சுகர் இருக்குது, சுகர் வச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பூச்சி வரும். அப்போ என்ன இண்டிகேஷன், இதில் ஏதோ ஒன்று அது சாப்பிட்றதுக்கு இருக்குது, அதனால தான் வருது, அதான் இண்டிகேஷன். அப்போ வந்து நீங்கள் பூச்சி வராது இருக்கணும்னா சுகரை எடுக்கணும் வழியே பூச்சி அடிக்கிறது வந்து நம்ம வேலை கிடையாது. ஆனால் விவசாயத்திலே பூச்சி தாக்குது அப்படின்னா அதில் ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்குது, ஒரு இண்டிகேட்டர். 2வது இண்டிகேட்டர் அந்த பிளான்ட் வீக்காக இருக்குது. ஸோ அந்த பிளான்ட் வீக்காக இருக்குது, அந்த இது 2 தான் இண்டிகேட்டர். அப்போ இப்போ நம்ம வந்து புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னா,
பிளான்ட அதை வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது தான் புத்திசாலிக்கணும். அதை விட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பூச்சி எத்தனை பூச்சி அடிக்க முடியும்? அதனால தான் நிறைய பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர இன்னைக்கு ஒரு டைரக்டர் இன்னைக்கு ஃபார்முலா வந்திருந்தார், டாக்டர் சுசீல். அவர் வந்து இயக்குனர் NBIR. அவர் சொன்ன எப்போவுமே நியூட்டன் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்திக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறது. சேம் அதே தான் அக்ரிகல்ச்சர் வந்து அப்ளைட் சயின்ஸ். எப்போ ஒரு பூச்சி வருதோ அது அன்னைக்கு பூச்சி வர்ற அன்னைக்கே இயற்கையிலேயே அந்த பூச்சிக்கு எதிராக இயற்கையிலே ஒரு பூச்சிக்கொல்லி, ஒரு பூச்சி அந்த பூச்சை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு பேரசைட்னு ஒன்று இருக்குது. சிம்பிள். அவர் சொன்னது, அந்த டைரக்டர் சொன்னது என்ன, என்னைக்கு டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கோ, ஸோ டேட் ஆஃப் டெத்துன்னு கண்டிப்பாக ஒன்று. இதுக்கு வந்து யாராலையும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. நம்ம வந்து தள்ளி போடலாம், போஸ்ட்போன் பண்ணலாம், பட் த டே வரும். அதே மாதிரி எப்போ பூச்சின்னு ஒன்று வருதோ அந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்குன்னு இயற்கையிலேயே ஒட்டுண்ணிகள் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அவங்க சொன்னதான் இந்த மியூலிபக் எக்ஸாம்பிள். 3200 கோடி கெமிக்கலுக்காக செலவு பண்ணதை ஒரே அந்த ஒட்டுண்ணி அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி அந்த நோயை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நமக்கு அது தெரியாததுனால தான் நிறைய கெமிக்கல் போட்டு யூஸ் பண்ணி அந்த செடியை இது பண்ணுறோம். அதனால அதோட நோக்கம் என்னன்னா, இன்னும் செடி வீக்காகி இன்னும் நிறைய பூச்சி தான் போய் அட்டாக் ஆகுது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இயற்கையிலேயே அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு இயற்கை அது பாக்டீரியா ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு வைரஸ் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம்லேயோ இன்னொரு பூச்சி ஃபார்ம்லேயே, அதை சொல்லப்போனால் சிலந்தியே டிபிக்கல் எக்ஸாம்பிள். சிலந்தி, வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி, இதெல்லாமே இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கணும் தான் இந்த இயற்கையை தான் திரும்ப நம்ம சாவடிச்சுக்கணும். நமக்கு யார் ஹெல்ப் பண்ண வர்றாங்களோ அவங்கள நம்ம ஃபீல்டுக்குள்ளார விடாத இருக்கிறது தான் அவர் சொன்ன இது. இப்போ அதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனே இருக்குது, நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் இன்செக்ட் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸில் யாருக்காவது என்ன விதமான பூச்சாக இருந்தால், அவங்க இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் இன்னைக்கு அவங்க சொன்னது தான், எந்த பூச்சாக இருந்தாலும் அதை இயற்கையாகவே கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான வழிமுறைகள்லாம் இருக்குது. ஒன்று அதுக்கு தேவையானது பெங்களூர் எங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது, அதை வந்து அணுகுங்க. அவங்க அதுக்கு தேவையான அந்த ஒட்டுண்ணிகளை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இல்லைனாலும் வேறு ஏதாவது கண்ட்ரியில் அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையானது எடுத்துக்க கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்க. அதுக்காக தேவையான ட்ரைனிங் கூட அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் 3 நிகழ்வுகள், இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள். ஒன்று புது ரகத்தை ரிலீஸ் பண்ண ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஃபவுண்டேஷன் டே. 2வது இயற்கையாகவே நமக்கு தேவையான எருவு உரம் சொல்றது, மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. பட் அந்த ப்ராசஸிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுங்கிற 2வது. 3வது பூச்சிக்கொல்லிக்கு நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. நேச்சுரல் எனிமீஸ் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கான நேச்சுரல் எனிமி இருக்குது. முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி அந்த பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கே இன்னொரு பூச்சி இருக்குது. அது தெரியாதவங்க அதனால் அப்போ என்ன சொன்னாருன்னா, டைரெக்டாக உங்களுக்கு ஏதாவது பூச்சி ப்ராப்ளம்னா இனிமேல் டைரெக்டாக போயிட்டு ஒரு பூச்சிக்கொல்லி கடையை அணுகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் நிலையம், கிருஷி விஞ்ஞான கேந்திரம், ஒரு ஆராய்ச்சி நிறுவனமோ இல்லை ஒரு சயின்டிஸ்டோ இல்லை டிபார்ட்மெண்ட்டு அணுகுனீங்கன்னா அவங்களுக்கு இந்த NBIR அப்படிங்கிற ஒரு நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் இன்செக்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. அவங்கள கான்டாக்ட் பண்ண போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இயற்கையை எப்படி கட்டுப்படுத்துறது. இதுதான் இன்னைக்கு இம்பார்ட்டன்டாக நடந்த நிகழ்வு. சார், சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த இயற்கை பூச்சி விரட்டி இந்த மாதிரியான அந்த நீம் பேஸ்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம தெளிச்சா அன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா அது கரைஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் ஆனா கெமிக்கல்லாம் மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது அதே மாதிரி தான். இது கூடயே நீங்க அது கூட சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது, ஷாம்பு பாக்கெட் கூட மிக்ஸ் பண்ணி அதுல எப்படி ஸ்டிக்கர் போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி போட்டு கொடுங்க, அதே மாதிரி போட்டு கொடுங்க. இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்றது. அது போச்சு சார், இது போட்டா போட்டு உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன? அல்டிமேட் எய்ம் இந்த பூச்சை கட்டுப்படுத்தணும். பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக நீங்க இப்ப செடியை வீக்னஸ் பண்றீங்க, பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுனால செலவும் அதிகரிக்குது. அல்டிமேட்டா விவசாயம் நம்ம லாபம் இல்லைங்கிறதுக்கு சொல்ற ரீசனே நீங்க தப்பான முறையில போயிட்டு போடுறதுனாலதான் செலவுன்னு வருது. இயற்கை விவசாயத்துல இயற்கையில பண்ணுங்க. இது வரைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷமா தான் நம்ம செயற்கை இதுக்கு போயிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளா ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம எல்லாம் ஹெல்த்தியா தான் இருந்தோம். அன்னைக்கு 100 வருஷம் 150 வருஷம் எந்த ஊசி இன்னும் ஹாஸ்பிட்டல் பார்க்காதவங்களா இருக்கிறாங்க, அந்த காலத்துல இருந்தாங்க. இப்போ பிறக்கும் போதுல இருந்து ஹாஸ்பிட்டல், டெய்லி ஹாஸ்பிட்டல். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான உணவை தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
எல்லாத்துக்கும் தொழில் தெரியுது, பட் தொழிலில் இருக்கிற நுட்பங்கள் தெரியல. சொல்லுவாங்க இல்லைங்களா, எவ்வளவுதான் நீங்க கத்தி வெட்டினாலும் அதை வந்து ஷார்பன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸா வெட்டுறதை விட ஒரு 10 நிமிஷம் வெட்டிட்டு கத்தி வந்து ஷார்பன் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இப்போ இவ்வளவு தூரம் விவசாயம் பண்றாங்க, விவசாயத்துல என்ன தொழில் நுட்பங்கள்னு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறதுக்கு யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இதுக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க, மேபி ஒன்று லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை இவ்வளோ தூரம் வர முடியாது அப்படிங்கிற ப்ராப்ளம், இல்லை அவங்க வர்ற அன்னைக்கு இங்கே ப்ரோக்ராம் நடக்காத இருக்கலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் இத்தனை வருஷமாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து ஹெட்டாக இருக்கேன். என்னுடைய எக்ஸ்டென்ஷனோட ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, லேப் டு லேண்ட், இங்கே லேபுக்குள்ளார ஒரு 4 செவருக்குள்ளார என்ன ரிசர்ச் பண்ணுறோங்கிறத அந்த லேபில் இருக்கிறத லேண்டுக்குள்ள யாரெல்லாம் விவசாயிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ அதை கொண்டு போய் சேர்க்கும் போது பழைய முறைப்படி நாங்கள் அவங்கள கூப்பிட்டு இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறது, இங்கேருந்து நாங்கள் அங்கே போய் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு பழைய மெத்தட். இப்போ மொபைல் இல்லாதவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்துட்றோம். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக பெங்களூரில் இது வரைக்கும் லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர்னு சொல்லுவோம், தேசிய தோட்டக்கலை ஒரு கண்காட்சி. அந்த கண்காட்சியை மார்ச் 17ஆம் தேதி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அங்கே பெங்களூரில். அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் 150 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 3 மாதம் 150 சயின்டிஸ்ட் அந்த ஃபீல்டில் வரணும். அந்த 150 சயின்டிஸ்ட்டில் ஃபீல்டில் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. வரக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அகாமடேஷன் பார்க்கறதுக்கு, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதில் நிறையா சயின்டிஸ்ட் பார்க்கணுங்களே. அவங்க இப்போ வர்ற விவசாயிகளுக்கு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வர்றவங்களுக்கு அதில் ஒரு அன்னீசி இருக்கிறதுனால சில சமயம் எங்களால் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஒரு உடைக்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோன்னா, ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் செந்தில்குமார், பொன் செந்தில்குமாரோட ஒரு கான்டாக்ட் கிடச்சிச்சு. அவர் என்ன சொன்னாங்க, சார் அன்னைக்கு இப்போ வந்து ஃபீல்டு ரெடியாக இருக்குது, சயின்டிஸ்ட் ரெடியாக இருக்கிறாங்க, ஃபார்மர்ஸு யாரையும் நம்ம இருக்கிற ஃபார்மர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்தால் போதும், ஒரு ப்ரோக்ராம் இனாகரேஷனுக்கு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கு கஷ்டம் இல்லையோ வந்துட்டு ஒரு 1 ஹவரில் ட்ராவல் பண்ணுற பக்கத்தில் இருக்க 200 ஃபார்மர்ஸ் 300 ஃபார்மர்ஸ் வரட்டும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், மிச்சத்தெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்கிட்டையும் போய் அவங்களுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் தொழில்நுட்பம், அவங்க ரொம்ப சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதை வந்து அதை வந்து ஹார்டிகல்ச்சர் விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர்னு சொல்லி அர்க்கா விர்ச்சுவல் அர்க்கா எங்கள் பிராண்டு நேம்லேயே இது வந்து ஈவெண்ட்டுக்கே நாங்கள் இது வரைக்கும் அந்த அர்க்காங்கிறத வெரைட்டிஸ்க்கும் தொழில்நுட்பங்களுக்கு தான் கொடுத்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அர்க்கா விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர். இந்த அர்க்கா விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர்னு பார்க்கும்போது நிறைய அன்னைக்கு பதிவு பண்ணதை அன்னைக்கு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அன்னைக்கு பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு நாளாக போட்டுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொழில்நுட்பங்கள் இது வரைக்கும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ தமிழில் பேசுகிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுக்கு வந்து கால் வந்திருக்கு, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சோ இல்லையோ புரியலன்னா கூட எங்கள் நம்பரில் வச்சுட்டு கேட்குறாங்க. ஸோ இதனால் எங்களுடைய வந்து அந்த ரீச் ஐஏஹெச்ஆர்னுடைய தொழில்நுட்பம் வந்து ரீச் ஆயிருக்கு. யாரெல்லாம் தமிழ் பேசுறாங்களோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ரீச் ஆகி, ஏன்னா இது ஐஏஹெச் பெங்களூர்ல கர்நாடகாவில் இருக்காது, கர்நாடகாவில் இது ரொம்ப பாப்புலர் இந்த இன்ஸ்டியூட். அதே மாதிரி நார்த்தில் இருந்து சில தெரிஞ்ச நிறுவனங்கள் அவங்க இருந்து ஐஏஹெச்ஆர் வந்து ஐஏஹெச்ஆர் நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஃபார் ஹார்டிகல்ச்சர், நாட் ஓன்லி ஹார்டிகல்ச்சர் என்டையர் ஐசர் இன்ஸ்டியூட்லேயே. ஏன் நாங்கள் நம்பர் 1 இருக்கோம்னா, நாங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு பப்ளிக்காக இருந்துக்கிட்டு எங்களுடைய கான்ட்ரிபியூஷனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட இந்த ஒரு சின்ன ஸ்டேஷன் 200 ஏக்கர் செட்டலி, இந்த ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், 1 கோடி ரூபா எங்களுக்கு பிளான்டிங் மெட்டீரியல் சேல்ஸுக்கு முடியுமா, அதுவும் எங்களால் இன்னும் கொடுக்க முடியல. இன்னும் டிமாண்டில் தான் இருக்குது. இன்னைக்கு கேட்குறவங்கள நாங்கள் கொடுங்க, நாங்கள் டிமாண்டில் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சு இங்கே தான் ஒரிஜினல் பிளான்டிங் மெட்டீரியல் கிடைக்குதுன்னு ஒரு சில பேருக்கு தெரியுது, அதனால வந்து வாங்குறாங்க. இன்னும் சில பேர் இது தெரியாததுனால, ஒரிஜினல் மெட்டீரியல் கிடைக்காததுனால செலவு பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில், பட் அது வந்து ஒரு விழலுக்கு இறைத்த நீர் அது மாதிரி ஒரு ஆயிடுது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர் பண்ணணும். அது எங்களுக்கு கொடுத்த ஒரு நிறைவு, மனநிறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எந்தமே ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும். சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, இப்போ நானே 4 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அது சொல்லும்போது ஒரு விஞ்ஞானியை நம்மளோட கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு திருப்தி. இந்த விஞ்ஞானி கான்ட்ரிபியூட் பண்ணது 4 குழந்தைகள் என் பேரில் இருக்குங்கிறதுக்கு ஈக்குவல். இப்போ
இப்போ அதே திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தான், ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கூற கேட்ட தாய் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஞ்ஞானியாக 4 குழந்தைகள் எனக்கு இருக்குது. 2 வெரைட்டி ஸ்பைசஸில், அர்க்கா கூர்க் எக்ஸல்னு ஒன்று, அப்பங்களா 2ங்கிற 2 ஸ்பைசஸ் வெரைட்டி, அர்க்கா கூர்க் ரவி, அர்க்கா சுப்ரீம் அப்படின்ற இந்த வெரைட்டி அஸ் எ சயின்டிஸ்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் அங்கேயே உட்காந்துங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பர்சனாக இன்றைக்கி அந்த விஷயம் என்னை கேட்கும்போது, இந்த ஸ்டேஷனை விட்டு நான் ரிலீவ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றேன். இல்லை, இந்த வருஷம் மட்டும் என்னுடைய வெரைட்டி 300 ஏக்கர் ரீச் ஆகிருக்கு. இப்போ 300 ஏக்கர்னா ஒரு ஏக்கரில் 3 லட்ச ரூபா நாங்கள் லாபம்னு சொல்கிறோம் மினிமம். அப்போ 300 ஏக்கர்னும் போது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா இந்த ஒரு தொழில்நுட்பம் மூலியமாகவே நாங்கள் தேசிய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இது இன்னும் வந்து பெருமை சேர்க்குது இல்லைங்களா? இது வந்து இந்த வருஷத்துக்கு அந்த வெரைட்டினால அந்த 300 ஏக்கர் இந்த வருஷம் கிடையாது, இனி எத்தனை வருஷம், 30 வருஷத்துக்கு இருக்கும். அப்போ 10 கோடி இன்னும் 30 வருஷம். இப்போ இதனால பெனிஃபிட் ஆகுறவங்களோட பொருளாதாரம், அவங்களோட ஆரோக்கியம், இப்படியெல்லாம் கேட்கும்போது திரும்ப ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணேன். பட் இவ்வளோ ஏக்கருக்கு அது போய் சேர்ந்துருக்கு, இவ்வளோ ஃபார்மர்ஸ் அடைஞ்சிருக்கும் போது இன்னும் எங்களுக்கு வந்து அது இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஸோ அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த இந்த தமிழ் சேனல், தமிழ் ஃபார்மிங் டிவியில் இருக்கிற அவர் பொன் செந்தில்குமார் வந்து, இது வந்து நான் வந்து எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது. நாங்கள் வந்தோம், அவரையும் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த ஸ்டேஷனில் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஸ்டேஜில் அந்த இவங்க ஒர்க் பண்ண ஸ்டேஷனுக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கும் அவார்டு கொடுத்தாங்க, ஃபார்மர்ஸுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இந்த தொழில்நுட்பங்களை வெளியே எடுத்துகிட்டு போகிற மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேரை இப்படி வந்து ஒரு ஹிட் ஆக்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஃபார்மர்ஸ் இதை பார்த்துருக்காங்க. நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் நிறைய பேர் அதை வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. சிறு விவசாயிகள் மட்டும் இல்லை, பெரிய 300 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள் கான்டாக்ட் பண்ணுறாங்க. 5 சென்ட் 3 சென்ட் சார் 1 சென்ட் இருக்கிற விவசாயி கூட கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன இருக்கும், எங்களுடைய ரீச் நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ தொழில்நுட்பங்கள் நாங்கள் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ண தொழில்நுட்பங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மூலயமா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு இதை கன்வே பண்ணதுனால எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரை சிறப்பிக்கிறதுக்கு. ஸோ அதனால அவருக்கும் மீடியா கவரேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தது மாதிரி நம்ம யூடியூபர் இல்லை தமிழ் ஃபார்மிங் டிவி அதை சிறப்புப்படுத்தி மேன்மேலும், ஏன்னா கொடகுனாவே தமிழ், இங்கே காவேரி எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இந்த காவேரி வந்து வளம் சேர்க்குதோ அதே மாதிரி இந்த தமிழ் சேனல் வந்து இந்த கொடகு காவேரி அம்மா வாழ்த்துற மாதிரி நாங்கள் நினச்சி இந்த விருதை கொடுத்துருக்கோம். அதை அவரும் வாங்கிக்கிட்டதும் ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்ததும் ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி அங்கே ஸ்டேஜில் இருக்கவங்க சடனாக சொல்கிறோம் ஓகே அவங்கள ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு தான். அதான் YouTuber, so he is making videos of our technologies actually. So I request to felicitate Mr. Senthil Kumar sir. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெரு